பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிரசங்கி எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படியா சொல்கிறது: தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் செய்கிறது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று அருமையான சாலமோன் ஞானி சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் நிலையில்லாத உலகம், நீங்களும் நானும் பார்க்கிற வாழ்கின்ற இந்த உலகம் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனால் இதில் ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ளாக செய்கிற காரியங்கள், மனித வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள், அது நித்திய காலமாக நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது. அது 1000 தலைமுறை வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களிலே தலைத்து நிற்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால நீங்கள் இந்த நாளில் ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய காரியங்களை பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக உங்களை நீங்கள் திருப்பும்போது, ஆண்டவர் நிலைத்திருக்கிற காரியங்களை, நிலையான காரியங்களை, நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, நீங்கள் செய்கிற காரியங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்கிறதான விசுவாசத்தை கொடுத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.